ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 31 இந்த மந்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன மாதிரி வழிகாட்டல்கள் கொடுக்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, புதிய வரவுகள் என்ன, புதிய தொடக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரிஷப ராசி சன் கார்ட், மிதுன ராசி ஃபூல் கார்ட், கடக ராசி 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிம்ம ராசி 10 ஆஃப் கப்ஸ், கன்னி ராசி ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், துலாம் ராசி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், விருச்சிக ராசி 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், தனுசு ராசி 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மகர ராசி டெவில் கார்ட், கும்ப ராசி எம்ப்ரஸ், மீன ராசி ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஒரே மழை, இங்கே மழை சத்தமாக இருக்குது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி பார்த்தோம் அப்படின்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களுக்கு டீம் ஒர்க் வந்து ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற உங்களோட மனநிலை வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ்க்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிறது வந்து உங்களை வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டில் உங்களை சேர்க்கறதுக்கு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் ஒரு புதிய ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற புரிதல் வந்து அதிகமாகும், பரஸ்பர புரிதல் வந்து இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஒரு பிரைட்னஸை நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னா இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இன்றைக்கி ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி வந்து இன்றைக்கி உங்களுக்குள்ளே கிடைக்கும், ரொம்ப எந்துவாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு ஜாலி மோடில் இன்றைக்கி இருப்பீங்க. எந்த விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து புதுசாக சில அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்டினிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற அட்வைஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுப்பாங்க, எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் இன்றைக்கி. அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்றைக்கி ஒரு நிலைத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசி பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ 10 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செலிப்ரேஷன் மோடை சொல்கிற கார்டு இது. ஸோ வந்து இன்றைக்கி உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்கள் மனசுக்கு இன்றைக்கி இன்றைய நாள் வந்து ரொம்ப நிறைவான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஹார்மோனி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற நாள் அப்படின்னு இருக்காங்க. இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வரும், பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்து சில புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். உங்கள் பர்சன் கூட நெருக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேலை விஷயத்துலேயும் சக்ஸஸ். ஓகேவா? அந்த ஃபினான்ஷியல் வைஸ் சக்ஸஸ், ஒரு ஸ்டெபிலிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேலையிலையும் சக்ஸஸ், ஒரு ஸ்டெபிலிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு செக்யூர்டு ஃபீல் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் பர்சன் ரொம்ப மெச்சூர்டாக உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்களும் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பீங்க. ஒரு செக்யூர்ட் ரிலேஷன்ஷிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி லவ் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பாண்ட் வந்து இன்றைக்கி உங்கள் 2 பேருக்குள்ளே க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசி பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல விஷயங்களை வந்து இன்றைக்கி பேலன்ஸ் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், ரெண்டையுமே நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இன்றைக்கி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டிஸ் பற்றி இன்றைக்கி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதுக்கான அவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வேலைன்னு இல்லாமல் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்கள் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்கள் பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் இன்றைக்கி உங்கள் 2 பேருக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசி பார்த்தோன்னா 2 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் அமையும், ஒரு சூழ்நிலை அமையும். ஓகேங்களா? குழப்பமாக இருந்தாலும் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? வேலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கிளாரிட்டி இன்றைக்கி தேவைப்படுற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 சுச்சுவேஷன் இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி டெவில் கார்டு வந்திருக்கு. டெவில் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு அன்ஹெல்த்தி பேட்டர்ன்ஸில் வந்து நீங்கள் வந்து சிக்காமல் உங்களை பார்த்துக்கணும். ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை இந்த மாதிரி அன்ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ் உங்களை வந்து டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா இன்றைக்கி டே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த ஆசைகள், பொசசிவ்னஸ் இல்லை வந்து ஓவர் அட்டாச்மெண்ட்டு இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. இது எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப பொசசிவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஆசைப்பட்டாலும் சரி, ஓவர் அட்டாச்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். ஓகேவா? அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கண்ட்ரோல் இஷ்யூஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? உங்கள் பர்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை உங்கள் பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அதை இஷ்யூ ஆக்குறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு வளம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அபண்டன்ஸ் ஃபுல்ஃபில்டு டேவாக இன்றைக்கி இருக்கும். ஒரு க்ரோத், அப்புறம் ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தமாகவோ, இல்லை ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட படைப்பாற்றல் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் வந்து உங்களோட எஃபர்ட், உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் ஷைன் ஆவீங்க, படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஷைன் ஆகலாம். இல்லை இந்த ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக க்ரியேட்டிவிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேயும் நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நர்ச்சரிங், ஒரு கேரிங் லெவல் வந்து நீங்களும் கொடுப்பீங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் பர்சன் கிட்டே இருந்தும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஹார்மோனியை இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் இருக்குது, புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. வேலையாக இருக்கலாம், நியூ ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு க்ரோத் எனர்ஜி இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அட்ராக்ஷன் அண்ட் ஸ்பார்க் எனர்ஜி வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பல ராசிகளுக்கு வந்து
புதிய ஆரம்பங்கள், குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு தெளிவு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில ராசிகளுக்கு மட்டும், குறிப்பாக மகரம், தனுசு இந்த ராசிகளுக்கு மட்டும், மகர ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு, தனுசுக்கு வந்து 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ராசிகள் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சவால்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சவால்களுமே உங்களோட அடுத்த கட்ட க்ரோத்துக்கு தான் உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் இது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே நாய்ஸாக இருக்கும், பயங்கர மழையாக இருக்குது இங்கே, அந்த மழை சத்தம் தான் இங்கே, அதுதான் இப்போ கேட்டுட்ருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். எப்போவுமே தண்ணி வந்து உணர்ச்சிகளை சொல்கிறது, கப்ஸ் அது ரிலேட்டடான ஒன்று தான். ஸோ மழை பெய்யுது இந்த நேரத்தில் இப்படி ஒரு ரீடிங் இதில் யாருக்கெல்லாம் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி பாசிட்டிவ் மெசேஜ் வந்திருக்கோ அவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல சைன் அப்படியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனிவேஸ், தேங்க்யூ.